அஸ்ஸலாமு அலைக்கும். விளக்க உரை 206. இது ஜூஸ் 20. அம்மன் கலக. இதில் வசனம் 60 முதல் ஆரம்பமாகும். சூரா 27 ஆகும். இப்போது அல்லாஹ் ஒருவனே எல்லா ஆற்றலும் கொண்டவன் என 7 வகையான அற்புதங்கள் இந்த வசனங்கள் தெரிவிக்கின்றன. ஒன்று, அல்லாஹ் பிரமாண்டமான வானத்தை படைத்தது போல உங்கள் தெய்வங்களால் படைக்க முடியுமா? மழை பொழிவை செய்து குளிர்ச்சி தரும் தோட்டம், தானியம், பல வகைகள் இவைகளை மாற்றி அமைத்துவிட முடியுமா? இவ்வுலகம் உருண்டையாக படைத்தும் நீங்கள் தங்குவதற்கு ஏற்றதாக ஆக்கியுள்ளான் அல்லாஹ். தண்ணீர் நீர் ஊற்றுகளை ஏற்படுத்தி உள்ளான் உங்களுக்காக. இவையெல்லாம் நீங்கள் வணங்கும் தெய்வங்களால் செய்து விட முடியுமா என்று இந்த வசனம் கூறுகிறது. அடுத்து, துன்பத்திற்குள்ளானவன் அழைத்தால் அல்லாஹ் பதில் கூறுகிறான். துன்பத்தை நீக்கிவிட்டு இன்பத்தை அவனுக்கு வழங்குகிறான். வியாதியை நீக்கி சுகம் கொடுக்கிறான். இதையெல்லாம் உணர்ந்து நற்பயன் பெறுபவர்கள் உங்களில் மிகச் சிலரே ஆவார்கள். அடுத்து, கடலிலும் கரையிலும் உள்ள இருள்களில் உங்களுக்கு நேர் வழி காட்டுகிறான். நீங்கள் கண்டுபிடித்து இயக்கம் திசை காட்டிகளுக்கும் அதற்கு இயக்க சக்தியை கொடுக்கிறவன் யார்? அல்லாஹ் ஒருவன்தான். அடுத்து, மழைக்கு முன் அதற்கு நன்மாராயமாக காற்றை அல்லாஹ் அனுப்புகிறான். அவன் உயர்ந்தவன். இதை வேறு யாரால் செய்ய முடியும்? அடுத்து, அவனே முதலாக படைப்புகளை உற்பத்தி செய்து பின்னர் அவற்றை அழித்துவிட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவன் யார்? மனிதனை இந்த உருவத்தில் முதலாக அவனே படைத்தான். இறுதியாக வானிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவு அளிப்பவன் அவனே. அவனுடைய உணவு களஞ்சியம் குறைந்து விடாது. அல்லாஹ் எல்லா மறைவானவற்றையும் அறிவான். இந்நாள் எப்போது வரும் என்பது அவன்தான் அறிவான். இப்போது ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி அவர்கள் கூறுகையில், நாளை என்ன ஏற்படும் என்பதை நபிநாதர் அறிவார் என்று யாராவது எண்ணினால் அவர் அல்லாஹ் மீது மாபெரும் அபாண்டத்தை கற்பிக்கின்றார் என்று கூறினார்கள். வானங்கள் பூமியிலிருந்து மறைந்திருப்பவைகளை அல்லாஹ்வை தவிர வேறு யாவரும் அறியார்கள் என் நபியே கூறும் என்று அல்லாஹ்வே இங்கு வசனத்தில் அறிவிக்கின்றான். மறுமை வருவது உறுதி என தெரிந்த பின்னும் சந்தேகத்திலேயே இருக்கின்றனர் இம்மக்கள். இவர்கள் கண்ணிருந்தும் குருடர்கள் ஆவார்கள். இதை வசனம் 67 முதல் 70 வரை நாம் கவனிக்கலாம். நீங்கள் இந்த பூமியை சுற்றி பார்த்து குற்றவாளிகளின் முடிவு எப்படி பயங்கரமாக இருந்தது என்பதை பாருங்கள். பல இடங்களில் வரலாற்று சின்னங்கள் உள்ளன. நபியே, இதை கூறிவிடும். மேற்கொண்டு அவர்கள் மீது நீர் கவலை கொள்ள வேண்டாம். நமது போதனைகளை செவி ஏற்கவில்லையே என மன நெருக்கடியும் அடைந்து விடாதீர்கள் என நபிநாதருக்கு அல்லாஹ் ஆறுதல் கூறுகிறான். நீங்கள் அவசரமாக தேடும் அந்த வேதனைகளில் சில வந்தால் அது ஏதாவது ஒரு உருவில் வந்து உங்களை தாக்கினால் நீங்கள் அவசரப்பட்டதின் பலனை அறிந்து கொண்டு வருந்துவீர்கள். அதிலிருந்து நீங்கள் விடுபடவும் முடியாது என்று நபியே நீர் கூறிவிடும் என்று வசனம் 73 முதல் 75 படி. ஆயினும் உம்முடைய இரட்சகன் மனிதர்கள் மீது கிருபை உள்ளவன். வேதனை கொடுக்காமல் அவகாசம் கொடுத்து கொண்டே வருகிறான். எல்லாமே அவனது குறிப்பேடான
லவ்ஹுல் மஹ்பூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை அவன் ஒருவனே அறிவான். இதனை இல்முல் இலாஹி, அதாவது இறைவனின் பிரத்யேக ஞானம் என்று குறிப்பிடலாம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் தொடர்கிறேன். ஆமீன்.